ஹாய் கண்ணா, உங்கள் ஜெய் சார் சாய் பிரில்லியன்ட் அகாடமிலேருந்து. இந்த வீடியோ என்னென்னா பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது. ஸோ இது பேரண்ட்ஸுக்கும் முக்கியமான வீடியோ அண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் முக்கியமான வீடியோ. ரெண்டு பேருமே சேர்ந்து பாருங்கள் தயவுசெய்து. ஓகே, இது ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவுசெய்து. என்னென்னா இது பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கே. இன்றைக்கி டேட்டில் நீங்கள் எவ்வளோனா வீட்டை வேலைக்கு போய் சம்பாதிச்சிடலாம், வீட்டு வேலை செஞ்சலாம், எல்லாமே நம்ம பண்ணிடலாங்கண்ணா. ஆனால் பசங்களை படிக்க வைக்கிறது இன்றைக்கி பெரிய பாடாக இருக்குது. ஓகே, வீட்டில் சண்டை நடக்குதுன்னா முக்கால்வாசி அந்த பசங்களை படிக்க வைக்கிற விஷயத்தில் தான் சண்டையே நடக்குது. வீடு நீங்களும் பார்த்துருப்பீங்க, எனக்கும் நல்லா தெரியும் ஆல்மோஸ்ட்டு. இப்போ என்னென்னா அந்த பசங்க மைண்டு என்ன ஆயிடுச்சுன்னா படிப்பு விட்டு கண்டிப்பாக நவுந்து போயிட்டாங்கண்ணா. உண்மையான விஷயம் தான். இன்னைக்கு படித்தாதான் லைஃபா இப்போலாம் கேட்குறாங்க. உங்கள் பசங்க உங்களே கேட்குறாங்க. ஓகே, நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், கேட்டது பார்க்குறோம். ஸோ இப்போ பசங்க படித்தாதான் லைஃபா, பாட்டு பாடினா ஒரு வீடு கிடச்சிது, ஒரு டான்ஸ் ஆனால் ஒரு இது ப்ரைஸ் வின் பண்ணிடலாம், டான்ஸ் ஆனால் இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிடலாம், இன்றைக்கி நம்ம இது பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், சினிமா நடிக்க போகலாமா, இல்லை வேறு எதனா டிபார்ட்மெண்ட் போகலாமா, அப்படி போயிடுச்சு. படிப்பை விட்டு பசங்க நவுறாங்கண்ணா. இதுக்கு என்னென்னா மீடியா தான் காரணம். எல்லாம் வெளியே பார்க்குறத விஷயத்தை தான் வச்சு தான் அவங்க பசங்க பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தனுக்கு வீடு கிடைக்க போகுது. பாட்டு பாருங்க, எல்லாருக்குமா வீடு கிடைக்க போகுது கிடையாது. யாரோ ஒருத்தன் தான் ஜெயிக்க போகிறான். அது பசங்களுக்கு புரிய மாட்டுது. அதுங்க அவங்க படிப்பை விட்டுட்டு அது பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நான் வேண்டான்னு சொல்ல, அவங்க தனி டேலண்ட் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான். ஆனால் அவங்க அந்த டேலண்ட்டு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தப்பே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஒரு சேஃப்டின்னு ஒன்று வேணும் கண்ணா. அவங்க லைஃப்பில் உங்களுக்கே தெரியும், அது ஆல்மோஸ்ட்டு அவங்க லைஃப்பில் ஒரு சேஃப்டினா ஒரு படிப்பு தான். நீங்கள் 1000 கோடி எத்தனை கோடி சேர்த்து வச்சாலும், அவனுக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும், அவன் என்ன ஸ்போர்ட்ஸில் அமிச்சாலோ இல்லைனா சினிமாவில் அமிச்சாலோ எது நீங்கள் பண்ணாலும் அவனுக்கு ஒரு சேஃப்டி கையில் ஒரு டிகிரின்னு ஒன்று விஷயம் இருந்தால் அவனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதையும் இல்லாமல் இன்றைக்கி அதை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஸோ அதுதான் இப்போ ரிஸ்க்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைக்கண்ணா. எல்லாருமே படிக்க வைங்க பசங்களை. ஃபஸ்ட்டு எப்படி சார் படிக்க வைக்கிறது, அவங்க அந்த மைண்டே போகும்னா அப்போ அந்த பசங்க உட்கார வச்சு பேசுங்க. நீ இந்த டான்ஸ் கிளாஸ் நான் சேர்த்துவேன்னா நீ இந்த கோட்டையில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், ஆனுவலில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், இந்த 10th இவ்வளோ மார்க் எடுக்கணும், அவங்களுக்கு டார்கெட் வைங்க. நான் சேர்த்து விடுறேன், உன் ஆசை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், தப்பே கிடையாது. நான் நீ ஆசைப்படுறேன், நான் பண்ணுறேன், வேணான்னு சொல்ல. எனக்கு தேவை படிப்பு, உனக்கு தேவை டான்ஸோ பாட்டோ, நான் செய்கிறேன். அது அப்படி பண்ணுங்க, தப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி பசங்கிட்ட அவங்களோட வெளியே போயிட்டு, நான் கூட முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், விட்டு பிடிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் ஃப்யூச்சரில் சப்போஸ் அவனுக்கு அந்த போகிற டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு சைனால் அவனுக்கு அது தோத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு படிப்பு கண்டிப்பாக காப்பாற்றும். ஸோ அவன் படிக்க மேலே இன்னும் அதிகமாக கூட படிக்கலாம். ஸோ அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு என்னென்னவோ தோணுக்கண்ணா. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா பசங்களுமே 3rd 4th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நான் எல்லாரும் போலீஸ் ஆகணுன்னுவாங்க. அந்த வயசு அது மாதிரி ஒரு 3rd or 4th 5th வரைக்கும் எல்லா பசங்களும் நான் போலீஸ் ஆனோம். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் போனால் இன்ஜினியர், இது ஆனது நம்ம அப்துல் கலாம் மாதிரி ஆனோம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 8th 9th 10th வரைக்கும் கூட வச்சிங்களேன், ஒரு விஞ்ஞானி ஆனோம், சயின்டிஸ்ட் ஆனோம் அப்படின்வாங்க. இன்னும் கொஞ்சம் கட்சி 11th 12th பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ஆனோம், இல்லை இன்ஜினியர் ஆனோம், இல்லைன்னா வேறு என்ன கலெக்டர் ஆனோம். ஏதோ ஒரு அவங்க அந்த டைமில் வளர டைமில் எதை பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க மைண்ட் செட்டப் ஆகிடும். ஸோ அவங்க ஒரு நிரந்தரமான மைண்டே கிடையாது. இன்றைக்கி டான்ஸ் ஆகணும்னு தோணுவான், ஒரு 2-3 மாதம் கிளாஸுக்கு போவான், அதுக்கப்புறம் விட்டுருவான். அப்போ படிப்பு அந்த ஒரு 6 மாதம் போயிட்டு 6 மாதம் படிப்பு போயிடுச்சுன்னா அவனை எப்படி படிப்பான்? புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்ககிட்ட டார்கெட் வைங்க. நீ இதை பண்ணால் நான் உனக்கு சேர்த்து விடுறேன், உன் ஆசை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், எனக்கு தேவை படிப்பு. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வைங்க. எந்த போனால் கூட இப்போ கோயிலுக்கு போகிறோம், அங்கே சாமிக்கே உண்டியில் காசை போட்டு தான் நம்ம வேண்டதை நிறைவேற்றி வைங்க சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்டு வரோம், உண்மையாக சொல்ல போனால். அதே மாதிரி இது மாதிரி பண்ணுங்கள். இதை நீ முடிச்சு கொடு, இந்த மார்க் எனக்கு எடுத்து கொடு, நீ இதை பண்ணுனா இது வாங்கி தரேன், அது தப்பு கிடையாது. வாங்கி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோனை வாங்கி கொடுத்துட்றீங்க கிஃப்டாக, அவன் ஃபோனாலே லைஃபே முடிஞ்சு போயிடுது. ஸோ அதில் நம்ம செய்கிற செயலை நமக்கே வினையாக போய் நிற்கிது. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, படிப்பில் எந்த ஒரு ரிக்வஸ்ட்டும் எடுக்காதீங்க, எந்த ஒரு இது கண்டிஷனும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக பிடிச்சா மட்டும் தான் உங்கள் பசங்க படிப்பாங்கண்ணா. உட்கார வச்சு பேசுங்க, வேண்டான்னு சொல்ல, படிப்போட அருமை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக படிப்பு இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே கிடைக்கணா. நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சா கூட வரவும் போகலாம் ஏமாற்றிட்டு போயிடுவான், உங்கள் பசங்களை. அந்த நிலைமை வேணுமா உங்களுக்கு? யோசிச்சு அந்த பசங்க சின்ன வயசு பசங்க ஒன்றுமே புரியாது, நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். இல்லை தம்பி நீ படிச்சுக்கோ, நீ படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் செய். எல்லா பேரண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் அந்த மைண்டுக்கு வந்துட்டீங்க, நான் இல்லைன்னே சொல்ல.
நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு தேவை படிப்பு. அது மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு டேட்டில் வந்துட்டீங்க. அப்போல்லாம் டான்ஸ் ஆடலாம் அனுப்பவே மாட்டாங்க, பாட்டு பாடலாம் அனுப்பவே மாட்டாங்க, கிளாஸ்லாம் சேர்த்தே விட மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தாங்க பேரண்ட்ஸ். ஐயோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதுனா கூத்தாடுறது, அதுனா பாட்டு பாடுறது, அப்படிலாம் கிண்டல் பண்ணுவோம். பேரண்ட்ஸாக அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸாக ரொம்ப சப்போர்ட் ஆகுது. டான்ஸ் கிளாஸ் எதுவுமே சேர்த்துட்டு வாசலில் வந்து வெயிட் பண்ணிக்கிறீங்க, அவன் முடிச்சுட்டு வர வரைக்கும் இருந்து கூட்டின்னு வரீங்க. அது மாதிரி பேரண்ட்ஸாக இன்னும் நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அது தப்பு கிடையாது. பட் படிப்பை விட்டுறாதீங்க, படிப்பு தான் முக்கியம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கலைன்னா வரவன் போகலாம் ஏமாத்திட்டு போடுவாங்கண்ணா. ஒரு சின்ன பேட் ஹேபிட் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு அவனுக்கு. நீங்கள் எவ்வளோ சொத்து செய்தாலும் அழிச்சிட்டு போயினே இருப்பான் அவன். ஸோ படிப்பாக அவனை காப்பாற்ற கடைசி காலம் வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லாருமே வந்து பசங்களை உட்கார வச்சு இதை படித்தா நீ என்னவா மாறுவேன், லைஃப் எப்படி மாறும், உன்னோட கேரக்டர் எப்படி மாறும், உன்னோட ஸ்பீச் எப்படி மாறும், ஸோ என்ன சேஃப்டி உனக்கு கிடைக்கும், ஸோ எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு வந்து உட்கார வச்சு சொல்லுங்கண்ணா. ஓகே, நம்ம இறந்தா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம இறந்தா வந்து என்ன கூட வரப்போகுதுன்னு படிப்பு வருங்கண்ணா. ஒரு ஐஏஎஸ் இறந்துட்டாருன்னா அந்த சமாதியில் கூட ஐஏஎஸ்ன்னு எழுதுவாங்கண்ணா. இதே 10 வீடு இருக்குது, 10 வீட்டுக்காரன்னு சொல்லி எழுதுவாங்கவா? கிடையாது. ஸோ அவன் படிப்பு செத்து போனால் கூட அவன் சமாதியில் அவன் பேர் பக்கத்தில் அவன் படிப்பு வந்து நிற்கும். அதனால் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது, பட் இதெல்லாம் எடுத்து புரிய வைங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. டான்ஸ் ஆனால் யாரோ ஒருத்தனை பார்த்து டிவியில் பார்த்து வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், அதனால் என் பையன் இப்போயே அமுச்சு விட்டுறாதீங்க. அந்த டேலண்ட் இருக்கட்டும், அது ஓரமாக வைங்க, வேண்டான்னு சொல்ல. பட் படிப்பு இம்பார்ட்டன்ட். கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்ற போது படிப்பு தான். நீங்கள் கூட இல்லை, நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து கூட கிடையாது. அடித்து சொல்லுவேன், அவன் படிப்பு அவனை காப்பாற்றும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் கொடுத்துருங்க. உங்கள் பசங்க எல்லாருமே விரும்புகிற மாதிரி அவங்க லைஃப்பை லைக் பண்ணுற மாதிரி நாங்கள் மாற்றி காட்டுறோம்.